ஸோ ரத்த அழுத்தம் இருக்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு நான் சில பானங்கள் சொல்கிறேன். டெய்லி ஏதாவது ஒரு சூப்ஸ் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ரத்த அழுத்தத்தை நம்ம கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபஸ்ட்டு முருங்கை இலை சூப் எடுத்துக்கலாம். இப்போ முருங்கை இலையில நைட்ரேட்ஸ் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது. கூட கொஞ்சம் சின்ன வெங்காயம் போட்டு நம்ம சூப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரெஷரை மட்டும் இல்லை கொலஸ்ட்ராலையும் கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ரெண்டாவது பார்த்தோன்னா ஜீரக தண்ணி எடுத்துக்கலாம். மூணாவது வெந்தய தண்ணி ரொம்ப பெஸ்ட்டு. நீங்கள் வெந்தய தண்ணி ப்ரெஷருக்கு மட்டும் இல்லை, கொலஸ்ட்ரால், சுகர், வெயிட்டு குறைக்கணும்னு சொல்கிறவங்களுக்கும் நம்ம அந்த வெந்தய தண்ணி ரொம்ப பெஸ்ட்டு. அடுத்தது நம்ம நீர்க்காய்கள், இந்த பீர்க்கங்காய், முள்ளங்கி, வெள்ளரிக்காய், புடலங்காய் அப்படின்னு ஏதாவது ஒரு நீர்க்காய்கள் நீங்கள் மாற்றி எடுத்துக்கோங்க. அடுத்தது பார்லி தண்ணி எடுத்துக்கலாம். பார்லி தண்ணி ஒரு டயூரிட்டிக்ஸ் மாதிரி, அடிக்கடி நீர் போக போக நம்ம உடம்புல ரத்த அழுத்தம் குறையிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வெண்டைக்காய் சூப் எடுத்துக்கலாம். வெண்டைக்காய் கூட கொஞ்சம் ஒரு 4-5 கோவக்காய் போட்டு நம்ம சூப்பாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணும், கொலஸ்ட்ராலை கண்ட்ரோல் பண்ணும். முக்கியமாக எந்த சூப்ஸ்லேயும் நம்ம உப்பு சேர்க்காமல் எடுத்துக்கணும். அப்போ தான் கம்ப்ளீட் நியூட்ரியன்ஸும் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ண மறக்காதுங்க. ரொம்ப நன்றி.